பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் முதல் வசனம். அப்பொழுது யூதா ஜனங்கள் எல்லாரும் 16 வயதான உசியாவை அழைத்து வந்து அவனை அவன் தகப்பனாகிய அமத்சியாவின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார்கள். ராஜா தன் பிதாக்களுடைய நித்திரை அடைந்த பின்பு இவன் ஏலோதை கட்டி அதை திரும்ப யூதாவின் வசமாக்கி கொண்டான். உசியா ராஜாவாகிற போது 16 வயதாய் இருந்து 52 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். எருசலேம் நகரத்தாளான அவன் தாயின் பேர் எக்கோலியாள். அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிறங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். அவன் புறப்பட்டு போய் பெலிஸ்தருடைய யுத்தம் பண்ணி காத்தின் அலங்கத்தையும் யப்னேயின் அலங்கத்தையும் அஸ்தோத்தின் அலங்கத்தையும் இடித்து போட்டு அஸ்தோஸ் நாட்டிலும் பெலிஸ்தருக்குள்ளும் பட்டணங்களை கட்டினான். பெலிஸ்தரையும் கூர் பகாலிலே குடியிருக்கிற அரேபியரையும் மெகுனியரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார். அம்மோனியர் உசியாவுக்கு காணிக்கைகளை கொடுத்தார்கள். அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது. அவன் மிகவும் பலம் கொண்டான். உசியா எருசலேமிலே மூலை வாசல் மேலும் பள்ளத்தாக்கு வாசல் மேலும் அலங்கத்து கோடிகள் மேலும் கோபுரங்களை கட்டி அவைகளை பலப்படுத்தினான். அவனுக்கு பள்ளத்தாக்கிலும் சமபூமியிலும் அநேகம் ஆடு மாடுகளும் மலைகளிலேயும் வயல்வெளிகளிலேயும் பயிர் குடிகளும் திராட்சை தோட்டக்காரரும் உண்டாயிருந்தபடியினால் அவன் வனாந்திரத்திலே கோபுரங்களை கட்டி அநேக துறவுகளை வெட்டினான். அவன் வெள்ளாண்மை பிரியனாய் இருந்தான். உசியாவுக்கு யுத்த வீரரின் சேனையும் இருந்தது. அது சம்பிரிதியாகிய எயேலினாலும் ஆதிக்காரனாகிய மாசேயாவினாலும் லக்கம் பார்க்கப்பட்டபடியே ராஜாவின் பிரபுக்களில் ஒருவனாகிய அனனியாவின் கீழ் வகுப்பாய் சேவகம் பண்ண புறப்பட்டது. பராக்கிரமசாலிகளான வம்ச தலைவரின் தொகையெல்லாம் 2600. இவர்கள் கையின் கீழ் சத்துருக்களுக்கு விரோதமாக ராஜாவுக்கு துணை நிற்க பராக்கிரமத்தோட யுத்தம் பண்ணுகிற 3,07,500 பேரான சேனை இருந்தது. இந்த சேனையில் உள்ளவருக்கெல்லாம் உசியா கேடகங்களையும் ஈட்டிகளையும் தலைச்சீராக்களையும் மார்க்கவசங்களையும் வில்லுகளையும் கல்லெறிகிற கவன்களையும் ஆயத்தப்படுத்தினான். கோபுரங்கள் மேலும் அலங்க கோடிகள் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிக்கிறதற்கு நிபுணரான தொழிலாளிகள் கற்பித்த எந்திரங்களையும் அவன் எருசலேமில் உண்டாக்கினான். அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று. அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. அவன் பலப்பட்ட போதோ தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். ஆசாரியனாகிய அசரியாவும் அவனோடே கூட கர்த்தரின் ஆசாரியரான பராக்கிரமசாலிகளாகிய 80 பேரும் அவன் பிறகே உட்பிரவேசித்து ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று
உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல, தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியருக்கே அடுக்கும். பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம், மீறுதல் செய்தீர், இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது என்றார்கள். அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியருடைய கோபமாய் பேசுகிற போது, ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூப பீடத்தின் முன் நிற்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று. பிரதான ஆசாரியனாகிய அசரியாவும் சகல ஆசாரியரும் அவனை பார்க்கும்போது, இதோ அவன் தன் நெற்றியிலே குஷ்டரோகம் பிடித்தவன் என்று கண்டு அவனை தீவிரமாய் அங்கே இருந்து வெளிப்பட பண்ணினார்கள். கர்த்தர் தன்னை அடித்ததினால் அவன் தானும் வெளியே போக தீவிரப்பட்டான். ராஜாவாகிய உசியா தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாய் இருந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டபடியினால் ஒரு தனித்த வீட்டிலே குஷ்டரோகியாய் வாசம் பண்ணினான். அவன் குமாரனாகிய யோதாம் ராஜாவின் அரண்மனை விசாரிப்புக்காரனாய் இருந்து தேசத்தின் ஜனங்களை நியாயம் விசாரித்தான். உசியாவின் ஆதியோடந்த நடபடியான மற்ற வர்த்தமானங்களை ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி எழுதினான். உசியா தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின்பு ஜனங்கள் அவனை குஷ்டரோகி என்று சொல்லி அவனை அவன் பிதாக்களண்டையில் ராஜாக்களை அடக்கம் பண்ணுகிற இடத்திற்கு அருகான நிலத்திலே அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகிய யோதாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த அதிகாரத்துல உசியா ராஜாவை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த உசியா ராஜாவுடைய தகப்பன் அமத்சியா. இவனுடைய உசியா ராஜாவுடைய தாயின் பேர் எக்கோலியாள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த உசியா 16 வயது இருக்கும்போது அவன் என்ன பண்றான்? ராஜாவாய் அரண்மனையில பதவி ஏற்கிறான். இந்த 16 வயதுல ராஜாவான அவன் 52 வருஷம் எருசலேமில் அரசாண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த உசியா ராஜா அமத்சியா தன் தகப்பனை போல கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்படி இவன் செம்மையானதை செய்து சகேரியாவின் நாட்கள்ல தேவனை தேட மனதிறங்கி இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த உசியா ராஜா கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். இன்னைக்கு தேவன் நம் காரியங்களை வாய்க்க செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனை தேட வேண்டிய விதத்தில் தேடும் பொழுது தேவன் நம் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா இவனுக்கு நல்ல ஆண்டவர் இவனோட கூட இருக்கிறார், இவனுக்கு அநேக நன்மைகளை செய்கிறார், அவனுக்கு துணை நின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த உசியா ராஜாவை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிக்கிறார். உசியா ராஜாக்கு மற்ற ராஜாக்கள் எல்லாம் காணிக்கையை கொண்டு வந்து கொடுக்கறாங்க. இவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இவன் மிகவும் பலம் கொண்டான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்படி இவன் தன்னுடைய, அதாவது இவனுக்கு நிறைய சேவகர்கள் இருந்தார்கள், இவனுக்கு யுத்த வீரர்கள் இருந்தார்கள், பராக்கிரமசாலிகள் இருந்தார்கள். இப்படி அவன் எல்லாவற்றிலும் தேவன் அவன் காரியத்தை வாய்க்க செய்திருந்தார். ஆனால் இப்படி அவன் எல்லாவற்றிலும் பலப்பட்ட போது அவன் என்ன செய்தானாம்? 16ஆம் வசனத்துல, அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி. கருமையான தேவ பிள்ளைகளே, உசியா ராஜாவை அவன் கர்த்தரை தேடின நாட்கள்ல அவனை என்ன பண்ணாரு? அவன் காரியத்தை வாய்க்க செய்தார்னு இருக்கு. அதே நேரத்துல இவன் நல்லா வளர்ந்து நல்லா செல்வாக்கு புகழோடு இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு அவதூறாய் மாறும்படியாய், கேடு உண்டாக்கும்படியாய், மேட்டிமையாய் அவன் இருதயம் சிந்திக்க ஆரம்பிக்கிறது. கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து. அப்போ எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பணமோ பதவிகளோ செல்வாக்கோ
இல்லாவிட்டால் அந்தஸ்தோ வரும் பொழுது அவன் இருதயம் மேட்டிமை ஆகக்கூடாது என்பதை இந்த உசியா ராஜாவுடைய வாழ்க்கை சம்பவத்தில் நாம் கற்றுக்கொள்கிறோம். ஏன் என்று சொன்னால், இவன் வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் கொடுக்கும் பொழுது, இவனை பலப்படுத்தி இவனை பெரியவனாய் ஆக்கும் பொழுது, இவன் இருதயம் எப்படி ஆயிருச்சு? மேட்டிமை ஆயிருச்சு. மேட்டிமையாகி இவன் என்ன பண்றான்? ஆசாரியர்கள் செய்யக்கூடிய தூபம் காட்டக்கூடிய அந்த பணியை இவனே என்ன பண்றான்? ஆசாரியர்களை தவிர்த்து இவன் ஆலயத்துக்குள்ள தூபம் காட்ட போறான். அப்படி காட்ட போகும்போது சகரியாவும் அவன் கூட இருந்த 80 பேரும் சொல்றாங்க, ராஜா நீங்க பண்ணாதீங்க, இது உங்க வேலை இல்லை, இது ஆசாரியர்களுடைய வேலை, நீ வெளியே போயிரு, மீறுதல் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி, இது ஆண்டவருக்கு முன்னால மேன்மையா இருக்காது அப்படின்லாம் சொல்றாங்க. சொன்ன வார்த்தையை கேட்காம உசியா என்ன பண்றான்? அந்த ஆலயத்துக்குள்ள போய் தூப கலசத்தை கையில பிடித்து கொண்டு அவன் கோபமா அந்த ஆசாரியர்களை திட்டிட்டு அந்த தூப பீடத்துல அவன் தூபம் காட்ட நிற்கும் போது அவன் நெத்தியில என்ன வந்துருது? குஷ்டரோகம். ஏன்? ஆண்டவருடைய கோபம் அவன் மேல வருது. அவன் நெத்தியில குஷ்டம் இருக்கிறதை பார்க்கறாங்க, எல்லாரும் பார்க்கறாங்க, ஆசாரியர்கள் பார்க்கறாங்க. உடனே அவனை தீவிரமாய் வெளியேற்றணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் தன்னை அடித்ததினால்தான் இந்த குஷ்டம் வந்ததுன்னு அவனும் அறிந்து கொண்டு அவனும் தீவிரமாய் அந்த ராஜா, அதாவது அவன் வெளியேறதுக்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டான் உசியா ராஜா. இப்போ பாத்தீங்கன்னா இந்த உசியா ராஜா மரணம் அடைகிற வரைக்கும் அவன் குஷ்டரோகியா தான் இருந்தான். ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டு இருந்தபடினால ஒரு தனி வீட்டுல தனித்து வாசம் பண்ணி கொண்டிருந்தான். அந்த காலத்துல குஷ்டரோகிங்கன்னா கூட வச்சிருக்கவே மாட்டாங்க, அது ராஜாவானாலும் சரி யாரா இருந்தாலும் சரி. அப்போ இவனை ஒரு தனி வீட்டுல தனியாவே வைத்திருந்தாங்க. அந்த நாட்கள்ல அரசாள்றதுக்கு இவனுடைய மகன் யோதாமை ராஜாவாய் மாற்றினார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்போ யோதாம் அவன் ராஜாவாய் அவன் ஸ்தானத்துல, உசியா ராஜாவின் ஸ்தானத்துல கடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆனா இந்த உசியா ராஜா அவன் குஷ்டரோகி ஆகி தனியா அடைக்கப்பட்டிருந்தான். ஆனாலும் அவன் மரிக்கும் வரைக்கும் ஆண்டவரை விட்டு பின் போகவில்லை. அவன் பின்னால பார்க்கல, ஆண்டவர் இப்படி செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அவன் பின்மாற்றத்துல போகல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, ஆனா இவன் மரித்த பின்பு இவனை ராஜாக்களோடு அடக்கம் பண்ணல. ஏன்னா இவன் ஒரு குஷ்டரோகி. அதனால ராஜாக்கள் கல்லறைக்கு அருகாமையில் இருந்த ஒரு நிலத்துல இவனை என்ன பண்றாங்க? அடக்கம் பண்றாங்க. இவன் ஸ்தானத்துல இப்போ அவனுடைய மகன் யோதாம் ராஜாவாகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் உங்களை எளிமையிலிருந்து, குப்பையிலிருந்து, தூசியிலிருந்து உயர்த்தி 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 அழகு பார்க்கும் பொழுது நாம் ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டிய காரியம், இந்த மேன்மையெல்லாம் என் தேவன் கொடுத்தது, இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் என் தேவன் கொடுத்தது, என்னுடைய உழைப்போ என்னுடைய பராக்கிரமோ என்னுடைய சாமர்த்தியமோ இது, அதனால இந்த காரியம் நடக்கலன்றத நாம் அறிக்கை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இதே போல நான் கட்டிய மகா பாபிலோன் என்று சொல்லி நேபுகாத்நேச்சார் சொல்லும் போது அவன் மாட்டை போல புல்லை மேய்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போலதான் உசியா ராஜா ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய வேலையை இவன் செஞ்சதுனால இவன் குஷ்டரோகியாய் மாறினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இன்றைக்கும் தேவன் நமக்கு என்ன காரியத்தை கொடுத்திருக்கிறாரோ, என்ன ஊழியங்களை கொடுத்திருக்கிறாரோ, என்ன வேலையை கொடுத்திருக்கிறாரோ, அந்த வேலையில நாம் உண்மையுள்ளவர்களாய் நம்முடைய எஜமானுக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் உண்மையுள்ளவர்களாய் நாம் என்ன பண்ண வேண்டும்? இருக்க வேண்டும் என்பதை இந்த அதிகாரத்தில் நாம் திட்டமும் தெளிவுமாய் அறிந்து கொள்ளலாம். உசியா ராஜா அவன் தனக்கு கேடுண்டாக மட்டும் மனம் மேட்டிமையாகி, இந்த மனம் மேட்டிமை தான் என்ன பண்ணுது? நம்மளை கீழே தள்ளுது. ஏன்னா ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் தான் ஆண்டவர் என்ன பண்ணினாரு? தூதர்களை வைத்திருந்தார்ல. ஆனா நான் ஆண்டவருக்கு மேல சிங்காசனத்தை போடுவேன் சொன்ன மாத்திரத்துல அவன் கரிக்கட்டையாகி அவன் கீழே தள்ளப்பட்டான்ல. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதே போல மனமேட்டிமா இருந்த அநேகருடைய வாழ்க்கையில என்ன நடந்தது என்று சொல்லி நாம் வேதத்துல பார்க்கிறோம். அதனால இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களை எவ்வளவுதான் உயர்த்தினாலும், எவ்வளவுதான் உங்களை உயர்த்தி கொண்டே போனாலும்
அதுக்கு பின்னால நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம், ஆண்டவரே தகுதி இல்லாத எனக்கு ஆண்டவரே அப்பா இதை கொடுத்தீங்களேப்பா, தகுதியே இல்லப்பா, என்னை ஆசீர்வதித்தீங்களே, என்னை உயர்த்தினீங்களே, உமக்கு கோடி கோடி நன்றி ஆண்டவரேன்னு நீங்க நன்றி சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்க வாழ்க்கை இன்னும் மேன்மேலும் பல மடங்கு உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார், உங்களை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. அதனால வேதம் சொல்கிறது, பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறேன், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறேன். அதனால உங்களை ஆண்ட சமூகத்துல தாழ்த்தி உண்மையாய் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். எந்த இடத்துல நீங்க தலை குனிந்து மற்றவர்களுக்கு முன்பாக ஐயோ நான் தலை குனிஞ்சு நிக்கிறேனேன்னு சொல்லி நீங்க கஷ்டப்பட்டாலும் குனிந்த இடத்துல உங்களை நிமிரச் செய்கிற தேவன் தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்கள் தலைகளை உயர்த்துவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிற. உசியா ராஜாவுடைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவரே நாங்க எப்படி இருக்கக்கூடாது என்பதை கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிற, துதிக்கிற. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்கப்பா ஆண்டவரே. யார் யாருக்குள்ள பெருமை மேட்டிமை அகந்தை இருக்கிறதோ அதையெல்லாம் எடுத்து போடுங்கப்பா ஆண்டவரே. உங்க கிருபை அவர்களை தாங்கட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிற, துதிக்கிற ஆண்டவரே. ஓர் ரபா லபா கபா லபா ரபா திபா லபா ரிபா ரபா ஷபா லபா ரபா ஆண்டவரே. இந்த நாளிலையும் ஆண்டவரே அப்பா தகப்பனே ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு குடிக்கிற பிள்ளைகள் குடியிலிருந்து விடுதலை ஆகட்டும் ஆண்டவரே. நீண்ட நாள் குடித்து அதுல இருந்து வெளியே வர முடியலையேன்னு கஷ்டப்படுற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா குடி போதை பொருள் ஆண்டவரே, கஞ்சா ஆண்டவரே, அப்பா ஹான்ஸ் ஆண்டவரே, இப்படி வேண்டாத காரியங்கள் தான் அவங்களை வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரே. எதையெல்லாம் விட முடியலையோ அதுல இருந்து விடுதலையை கொடுங்க ஆண்டவரே. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. இன்னைக்கு டிப்ரெஷன்ல ஒரு கூட்டம் எவ்வளவு மாத்திரைகளை போட்டு ஒரு நடைப்பிணமாய் அலைந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. எந்த வேலையும் செய்ய முடியாதபடி இருக்கிறாங்களே ஆண்டவரே. டிப்ரெஷன்ல இருக்கிற பிள்ளைகள் அதுல இருந்து வெளியே கொண்டு வாங்கப்பா. சின்ன பிள்ளைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் அநேகர் இந்த டிப்ரெஷனுக்குள்ள போறாங்களேப்பா. அப்படிப்பட்ட டிப்ரெஷன் ஆவி இவர்களை விட்டு வெளியேறட்டும் என்று ஜெபிக்கிறேன். அவங்க சாப்பிடுகிற மருந்து மாத்திரையெல்லாம் ரத்தமாய் மாற்றி கொடுங்கப்பா. அந்த மாத்திரையெல்லாம் குறைத்தாப்பா அவங்க நார்மல் கண்டிஷனுக்கு வரட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாள்ல படுத்த படுக்கையா இருக்கிற பிள்ளைகளை தொட்டு சுகப்படுத்துங்க. அவங்க வியாதி படுக்கையை மாற்றி போடுங்க அப்பா. வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா 10th +1 +2 எழுதுற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. எக்ஸாம் டைம்ல எந்த சுகவீனம் பலவீனம் வரக்கூடாது. பிள்ளைகளை ரத்த கோட்டைக்குள்ளாய் மறைத்து கொள்ளுங்கப்பா. எந்த பிள்ளைகளும் டிப்ரெஷன்ல போக கூடாது ஆண்டவரே. நல்லா படிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஐ ஷால் பி ஓ த ரை போலா கர்பியா த ரை கமோரியாம் தராலா ரபே கரபா ஆண்டவரே. மாக்கு நன்றி சொல்லி துதிக்கிற. திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் வாய்க்கட்டும் ஆண்டவரே. மாந்திரிகம் பண்ணி ஆண்டவரே பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகாம ஆண்டவரே நீண்ட நாட்களாய் நீண்ட வருடங்களாய் தடைப்பட்டிருக்கிற எல்லா தடைகளை உடைத்து இந்த ஆண்டுல திருமணங்கள் வாய்க்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. அம்மாக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்லயும் படுத்த படுக்கையா இருக்கிற பிள்ளைகள் வியாதி படுக்கை மாறட்டும் என்று ஜெபிக்கிறேன். உங்க அன்பின் கரத்துல தாழ்த்துகிறேன்ப்பா. ஆசீர்வதிங்க. நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே. ஆமென். God bless you. God bless you.